வணக்கம் நண்பர்களே. உண்மையை உறக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்திப்பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மீனராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியிலேயே சனி வக்ரம், 12ஆம் இடத்துல ராகு, அதே போல் 7ஆம் இடத்துல சூரியன், புதன், இப்படி கோள்கள் சரியில்லாத ஒரு கோணத்தில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த 3-4 மாதங்களாகவே இப்படித்தான் இருக்குது. முழுமையான கவனம் தேவை. வேலை வாய்ப்பு, வருமானம், பணம், தனம் இதுகள்லாம் சேர்ந்துடும். மனோநிலைகள் பாதிக்கப்படும். இங்கேண்ட ஆளாக பிறக்கிற அங்கே வட காத்தா பிறக்கலாங்கிற மாதிரி பிரபஞ்சம் கூப்பிடும். இதனுடைய அழைப்பை அதாவது முழுமையாக ஆளுமைப்படுத்தவும் முடியாது. ஆயுள் தோஷமும் இல்லை. மனசு மட்டும் ஒரு நிலையாக இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். திக்கற்ற நிலையில் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் இனம் புரியாத பிரச்சனைகள், ஏற்கனவே செய்த பிரச்சனைகளினால் நிம்மதியற்ற தன்மை, மனைவியால் அனுகூலம் இல்லை, பிள்ளைகளால் பெரிய அனுகூலங்கள் கிடையாது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும்னா உங்களுடைய எதிர்வாளினம் ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும், ஒருத்தருக்கு அதாவது மனைவியாக வரக்கூடியவரோ அல்லது கணவனாக வரக்கூடியவரோ அதிகாரத்தை திணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கனாலும் கூட உங்கள் மேலே அதிகாரம் பண்ணுறாங்களோ உங்கள் ஒரு எரிச்சல் அப்படி இல்லை இருக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா காலகட்டம் அப்படித்தான் இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணவரவு தனவரவெல்லாம் இருக்கும், தொழில் சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதை செய்திருந்தாலும் அது ஏற்கனவே செய்த தொழிலாக இருந்து, வியாபாரமாக இருந்து, உத்தியோகமாக இருந்தாலும் தொழில், வியாபாரம் இதெல்லாம் சிறக்கும். அது சிறந்து என்னங்க பண்ணுறது? வீடிருந்தும் விளக்கிருந்தும் வெளிச்சமில்லை, வேதனையை தீர்த்து வைக்க யாரும் இல்லைங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இனம் புரியாத பிரச்சனை, மனக்கலக்கம், உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள், தாயார் வகையில் பிரச்சனைகள், மனக்கலக்கம், தாப்புனார் வகையிலையும் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒன்று போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். இதை தீர்றதுக்கு ஒரே வழி. என்ன வழி அப்படின்னா, நவகிரக நாயகன் யார் அப்படின்னா மகாகணபதி தான். மகாகணபதியை தினப்படி காலையில் ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு பொட்டு பூ வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய அச்சங்கள் விலகும், ஞானம் பிறக்கும், நல்வழியும் பிறக்கும். இது நாள் கணக்கெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7 சனி காலம் முடிகிற வரைக்கும் இதைவே செய்யலாம். உங்களுடைய ஜாதக ரீதியாக அனுகூலமான திசாபுத்திகள் நடந்தாலும் சரி, அல்லது அனுகூலமான தசாபுத்திகள் நடக்கவில்லை என்றாலும் சரி,
இதை செய்து வாருங்கள், நன்மையே பயக்கும். நன்றி, வணக்கம்.